இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் 9, 2026 9/4/2026 தமிழ் விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 26ஆம் நாள் வியாழக்கிழமை. மூலம் நட்சத்திரம் காலை 8:50 வரை, அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம். தேய்பிறை சப்தமி திதி இரவு 9:22 வரை, அதன் பிறகு அஷ்டமி திதி. சித்த யோகம். ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகாரிகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் புதன் ராகு, மீனத்தில் சனி சூரியன் செவ்வாய். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. 9ஆம் இடத்துல சந்திரன் 9ஆம் வீட்டு அதிபதியின் பார்வையில் இருப்பது இன்று உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய யோகமான நாள். குடும்ப விசேஷம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் நடக்கும். குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் துவங்குவதன் மூலமாக நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபார ரீதியாக உங்களுக்கு பெரிய வெற்றிகள் காத்து கொண்டிருக்கின்றது. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். அதாவது கிட்டத்தட்ட லாஸ்ட் 2 இயர்ஸை நீங்கள் பட்ட அவஸ்தைக்கு விமோசனம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் அடுத்தவங்களை இத்தனை நாளாக நீங்கள் குறை சொல்லிட்டு இருந்தீங்க, அதனால் உங்கள் பேரில் வன்மத்தை வச்சுட்டு இருந்தவங்கலாம் இன்றைக்கி உங்ககிட்ட அன்பு பாராட்டுவதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பலமான செய்திகள், சந்தோஷமான செய்திகள் வருவதற்கான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கவலைகள் விலகும். ஆனால் கொஞ்சம் வேண்டாத விஷயத்தை நினைக்கிறீங்க, அதை மட்டும் குறைச்சிக்கோங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய தைரியமான முடிவெடுப்புகளின் மூலமாக சந்தோஷ செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளின் போது சற்று நிதானத்துடன் பேசுவது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க அல்லது உங்களுடைய நட்புகளின் மனதை காயப்படுத்துவதற்கும் சூழ்நிலைகள் இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீங்க. ஆனால் நீங்களாக சில விஷயங்களை குழப்பிப்பீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதாவது தெளிவும் இருக்கும், அதே சமயம் தேவையில்லாத கன்ஃபியூஷனை ஏற்படுத்திப்பீங்க. வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய அந்த தடுமாற்றமான கன்ஃபியூஷன் காரணமாக மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலைக்காக முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. குழந்தைகள் மட்டும் இல்லை, கூட பிறந்தவங்க விஷயத்திலும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். சலிப்புத்தன்மை ஏற்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க. அதனால் கொஞ்சம் உங்கள் பேரில் எல்லாருக்கும் ஒரு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. பண விவகாரங்களில் இருந்து வந்த தட்டுப்பாடுகள் குறைவதற்கான சூழ்நிலை ஏற்படும். காரணம் என்னென்னா, இன்னும் 2 நாள், நாளைக்கு விட்டுட்டு நாளானிக்கு புதன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு வந்து குருவோடு பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக நீண்ட நாட்களாக செலவுகளால் சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இன்னைக்கு மத்தியானத்திலேருந்து நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரிஷப ராசி. இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம தினம், அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுவும் குறிப்பாக உங்களுடைய நட்சத்திரநாதன் ராசிநாதன் சுக்கிரனின் நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார் சந்திரன். இதனால் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். அதாவது உங்களுடைய வார்த்தை ஜாலத்தை கொண்டு அடுத்தவங்ககிட்டேருந்து பணத்தை வாங்கிறதுக்கான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. அதே சமயம் உங்களுடைய வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் சில ரகசிய செலவுகள் அல்லது முடிவெடுப்புகள் மூலமாக உங்களுக்கு பணவிரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதாவது நாளைக்கு வரத்துக்கான செலவை இன்றைக்கே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கடன் சார்ந்த விஷயங்களை அடைப்பதற்கான முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையால் உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. ஆனால் தந்தையுடன் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவர் தான் உங்களுக்கு பக்க பலமாக இருக்க போகிறாரு. அதனால் அவருடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பதவி சார்ந்த விஷயங்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு மனசில் இனம் புரியாத குழப்பத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இத்தனை நாளாக குழப்பத்தில் முடிவெடுக்காமல் இருந்தீங்க, இன்றைக்கி குழப்பத்தை குழப்பி நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
தெளிவான சிந்தனை இருக்காது, ஆனால் குழப்பம் நிறையா இருக்கும். அந்த குழப்பத்துக்கு காரணம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரியாங்கிறத ஒரு சந்தேகம்தான். ஆனால் எடுக்கிற முடிவு சரியாக தான் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தின் மூலமாக வருமானம், பூர்வீக சொத்து மூலமாக வருமானம். ஆனால் எந்த இடத்துல எதை பேசணும்னு தெரிய மாட்டேங்கிறது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுறீங்க. முடிந்தவரை குடும்ப விஷயத்தில் நீங்கள் பண வருமானத்தில் மட்டும் வாயை திறந்தால் போதும், மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. அதே சமயம் உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசி, சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது உங்களுக்கு நல்ல பக்கபலமான நண்பர்களை அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். கூட ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஆஃபீஸில் கொஞ்சம் பதட்டம் இருக்குது. அதுவும் நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவர் இல்லாட்டி அரசாங்க ரீதியான பதவியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி பதட்டமான சூழ்நிலை இருக்கும். செலவுகளை குறைப்பதற்கு முயற்சி எடுக்கிறீங்க, ஆனால் செலவு கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்கு. அதனால் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி நண்பர்களிடம் அல்லது வாழ்க்கை துணையிடம் கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். நண்பர்களால் உதவிகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆஃபீஸில் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது, பிஸ்னஸில் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது, கொஞ்சம் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கான நேரம். ஆனால் அந்த பதட்டத்தின் காரணமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வருவதற்கான யோகம் ஏற்படும். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் புதிய மாற்றத்திற்கான அஸ்திவாரம் போடுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை மூலமாக ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இன்றைக்கி நண்பர்களோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆஃபீஸ் விஷயத்தை ஆஃபீஸோடு விட்டுட்டு வந்துடுங்க, வீட்டு விஷயத்தை வீட்டோடு விட்டுட்டு போங்க. இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிம்மதி இருக்காது. ஆரோக்கிய விஷயத்தில் உங்களின் ஆரோக்கியம், தாயாரின் ஆரோக்கியம், இது ரெண்டு விஷயத்திலும் இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அதனால் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் உதவியை கொண்டு சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை செய்கிற இடத்துலையும் சரி, உங்களுடைய பிஸ்னஸ்லையும் சரி, உங்களுடைய பார்ட்னர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்கள வச்சு தான் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் சிக்கலெல்லாம் தீர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பதவி சற்று தடுமாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் அவர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்ப்பது மட்டுமல்லாமல் பண வருமானத்தில் இருந்த தடைகளையும் போக்குவீர்கள். வியாபார ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற, வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி, ராசிநாதன் 6ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கார். நீங்கள் கேட்ட கடன் சாங்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது வீடு, மனை, வண்டி, வாகனம், நகைகள் வாங்குவதற்கு, ஃபாரின் போகிறதுக்கு, இதுக்கெல்லாம் எங்கேயாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா அல்லது எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பணம் வருவதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கான யோகம் ஏற்படும். அதே சமயம் தந்தை மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகளுக்காக சற்று வாக்குவாதம் பேசுவீங்க. அதனால் உறவுகளுக்குள்ள பகை உணர்வை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் சனியோடு சேர்ந்திருக்காரு, அதுவும் 9ஆம் இடத்துல. தந்தை வழியில் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகள் விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருந்தாலும் தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கான நேரம் இது. அதனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் கையில் பணம் புழங்கிறதுக்கான நேரம். அதை வச்சு கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. அவசரப்பட்டு தூபரதண்டி செலவு பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா அனாவசிய செலவுகளால் கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதுவும் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் மனைவி இந்தியாவில் இருக்காங்கன்னா அவங்க கூட இன்றைக்கி வாக்குவாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துக்குள்ளேயே மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுடைய பங்காளிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பங்காளிகள் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய பூர்வீக சொத்தை கைமாற்றி விடுறதுக்கோ, அந்த சொத்தை உங்கள் பேர்லேருந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களின் பேருக்கு மாற்றி அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். அதாவது இளைய சகோதரர்கள் மூலமாக பண வருமானம் ஏற்படும்.
இளையவர்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய மூத்த சகோதரர்களும் இன்னைக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுத்துவார்கள். உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் குறையும். சில பேர்த்துக்கு வேலையில் மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பதவி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதனால் கிடைக்கிறத ஏற்றுக்கோங்க. வரக்கூடிய குரு பயிற்சி அமோக பலன்களை ஏற்படுத்தும். சிம்ம ராசி, இன்னைக்கு உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக குடும்ப நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பெரிய மனிதர்களின் தொடர்பும் அவர்களின் ஆசையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு குதர்க்கம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களிடம் மாற்றத்தை சந்திக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். அதனால் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பதட்டமான சூழ்நிலை இருக்குது. அந்த பதட்டத்தில் தப்பான வார்த்தைகளை பிரயோகிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எந்த சிச்சுவேஷன்லேயும் வாயை திறந்து பேசிடாதீங்க. இன்றைக்கி பேசினீங்கன்னா ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, நீ தொட்ட நீ கெட்ட, அது மாதிரி இன்றைக்கி பேசினா சங்கடத்தை சந்திப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சை குறைத்து செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பேச்சை குறைச்சிங்கனாலே பாதி பிரச்சனை சால்வு. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. பண விவகாரங்கள் சற்று பதட்டத்தை ஏற்படுத்தினாலும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. குழந்தைகள் விஷயத்தில் உடன்பிறப்புகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஆனால் நீங்கள் தப்பாக பேசிட்டீங்கன்னா அது உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் தீர ஆராய்ந்து பேசுவது நன்மையை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சங்கடமான நாள். கூட பிறந்தவங்க எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்காங்க. குழந்தைங்க, அப்பா அம்மா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் நீங்களாக சில விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிட்டு கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுறீங்க. ஆஃபீஸ்லேயும் மேலதிகாரிகள்கிட்டயே எடுத்தறிஞ்சு பேசுகிறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருங்க. உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ஆதாயம் ஏற்படுறதுக்கான நேரம், குறிப்பாக பதவி சார்ந்த ஆதாயம் ஏற்படுறதுக்கான நேரம். அதனால் பொறுமையாக இருந்தீங்கன்னா காரிய பலிதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். கன்னி ராசி, 4ஆம் இடத்துல குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால இன்று தாயாருடன் ஆலோசனை செய்து செயல்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையின் வெற்றிகளை பெறுவதற்கான யோகத்தை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். தாய் பேச்சை கேட்கறதுல சங்கடமாக இருக்குது. அதே சமயம் குடும்பத்தில் இருந்து வந்த பண தட்டுப்பாடுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க. நீங்கள் அதாவது உங்கள் வீட்டை தவிர வெளியில் இருக்கிற ஆட்களை யாரையும் நம்பக்கூடாது. இப்போது 7ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை, உறவுகள் விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் கோபத்தில் வார்த்தையை விடுறீங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் கோபத்தை வச்சு அடுத்தவங்க குளிர்காயறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, ஆஃபீஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. கூட ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட நீங்களாக சில கோபத்தை சொல்லிவிட்டு சங்கடப்படுறீங்க. அதனால் முன்கோபத்தில் வார்த்தையை விடக்கூடாது. பாக்கியஸ்தானத்திற்கு சனியின் பார்வை இருப்பதன் மூலமாக தந்தையே உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஆரோக்கியத்தின் காரணமாக சில தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா படிப்பில் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ராசிநாதன் 6ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கார். அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்கள், புதுசாக கடன் வாங்கிறதுக்கான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அவங்க தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஆஃபீஸில். ஆனால் அவங்கள நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டுட்ருக்கீங்க. தப்பான புரிதல் காரணமாக ஏற்படும் சங்கடங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா மனசை ஒருமுகப்படுத்துங்க. தாயாரின் ஆலோசனையின் பேரில் தாய்கிட்ட உங்கள் மனசை விட்டு பேசுங்க. அம்மா கிட்ட மனசை விட்டு பேசுனீங்கன்னா அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, நீ என்னப்பா உனக்கு தெரியாதப்பா அப்படின்ட்டு. அதுவே உங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும். கணவன் மனைவி உறவில் பிடிவாதத்தை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. துலாம் ராசி, 3ஆம் இடத்துல சந்திரன்,
இது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய செய்திகளாக இருக்கும். உங்களுடைய ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் குடும்பத்தாரின் அங்கீகாரத்தை பெறும். உங்களுடைய ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தும். உங்களை பற்றி சில பேர் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு தக்க பதிலடி கொடுப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. ஆனால் அவங்கள ஹர்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்களுடைய உதவி உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். அதாவது அவங்களுடைய உதவி இருந்ததுன்னா நல்லது நடக்கும். ஆனால் அவங்க உதவி பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு, இடமாற்றம் போன்ற விஷயங்களால் காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் அல்லது ஆரோக்கிய விஷயத்தில் தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடம்புல இருந்த வியாதிக்கு மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். பண விவகாரங்களில் கடன் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்பட்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். கடன் வாங்கியாவது கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருது. குழந்தைகள் விஷயத்தில் இன்னைக்கு அவங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளின் செயல்பாடுகளில் இருந்து வந்த குதர்க்கத்தன்மை விலகுவதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கூட பிறந்தவங்களால உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருந்தது, இப்போ அவங்களால உங்களுக்கு நிம்மதி வரக்கூடிய வகையில் இருக்குது. தாய் தந்தையரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி குடும்ப ஒற்றுமைக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் விஷயத்தில், வேலை செய்கிற இடத்துல, ஏதோ ஒரு இடத்துல தேவையில்லாத கோபத்தில் வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தி அதனால் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பாராத சில சப்போர்ட் கிடைக்கிறதுனால குடும்பத்திலையும் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பண விவகாரங்களில் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பதவி சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலர் திடீர்னு பேப்பர் போட்டு வரலாம், இல்லாட்டி சில பேர் புதிய வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விருச்சிக ராசி. குடும்பஸ்தானத்தில் சந்திரன் குடும்பாதிபதி குருவின் பார்வையில் இருப்பது சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் கூட உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் உங்களுடைய எதிரிகள் உங்களை பற்றி தப்பாக பேசியிருந்தாங்கன்னா அந்த தப்பை திருத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் சில பேர்த்துக்கிட்ட உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க உங்ககிட்ட அவங்கள பற்றி தப்பாக சொன்னாங்கன்னா அதை உடனே முழுமையாக நம்பிடாதீங்க. கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அவங்கள வச்சுக்கிட்டு பண்ணாதீங்க. அவங்க போனதுக்கப்புறம் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுடைய நம்பகத்தன்மை உங்களுக்கு தெரிய வரும். அதாவது நம்பகத்தன்மை உள்ள நபரால் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் அவர்களை பற்றிய நம்பகத்தன்மையற்ற சூழ்நிலையை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷமான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க வேலையில், அந்த வேலையில் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது. கூட வேலை பண்ணுறவங்க சில குழப்பங்களை ஏற்படுத்துவாங்க. ஆனால் எல்லாம் சரியாக போகக்கூடிய வகையில் சமயோஜித வார்த்தைகளை பயன்படுத்தி வெற்றி காண்பீர்கள். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகிறதுக்கான நேரம் வந்துவிட்டது. அதனால் இழுபறி நிலைமையில் இருந்த சில சிக்கலான முடிவுகளுக்கு தீர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் பதட்டம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். குடும்பத்தில் வாக்குவாதம் ஏற்படும். குடும்பத்தில் குழந்தைகள் உடன்பிறப்புகள் விஷயத்தில் உங்களால் ஜட்ஜ்மெண்ட்டே பண்ண முடியாது. அவங்க இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் மீண்டும் ஒரு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதை இன்றைக்கும் நாளைக்கும் தாட்டிட்டிங்கன்னா நாளானிலேருந்து அதுக்கும் பிரச்சனை இல்லாமல் போயிடும். அதனால் பொறுமை காப்பது அவசியம். தனுசு ராசி. ராசியில் சந்திரன் சப்தமஸ்தானத்திலிருந்து குரு பார்க்குற ராசிநாதன். குரு சந்திரன் கஜகேசரி யோகம். 4ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை. இன்னைக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக உங்கள் உறவுகளே உங்களுக்கு பக்கபலமாக நிற்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும்.
குறிப்பாக கடந்த காலத்தில் நீங்கள் யாருக்கிட்ட சண்டை போட்டிங்களோ அவங்களே உங்ககிட்ட வந்து இன்றைக்கி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுவாங்க. இதனால் மனசுக்குள்ளே இருந்த மனஸ்தாபம் விலகி ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளின் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகளுடைய தொழில் ரீதியான வளர்ச்சியிலும் வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மேல் படிப்புக்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப கௌரவம் உயர்வதற்கான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா நாளைக்கு நைட் வரைக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதே சமயம் அந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் குருவின் பார்வை சாதகமாக இருக்குது. நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் உடம்பு படுத்தும். இன்றைக்கே இருக்குது, அது வெளியில் வர்றதுக்கு நாளைக்கு ஆகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உடல் ஒவ்வாமை, அதாவது உணவில் ஒவ்வாமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பதவி உயர்வு, அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு வெற்றிகள் கிடைப்பது போன்ற நல்ல விஷயங்கள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அலுவலக ரீதியாக சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு நல்கி அதனால் உங்களுக்கு கௌரவம் உயரும். ஆனால் மேலதிகாரிகள் கொஞ்சம் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்காங்க. அதை வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்களும் அவசரத்தில் ஹேண்டில் பண்ணிங்கன்னா பிரச்சனை சிக்கலாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி சொத்துக்கள் விஷயத்தினால மனஸ்தாபம் ஏற்படும். ஆனால் பங்காளிகள் ஒத்துமையாக இருப்பாங்க. பங்காளிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் சண்டை போட்டுட்டு கத்திட்டு வந்துடுறதுக்கு பேசாமல் இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். வியாபார ரீதியாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைத்தாலும் அலைச்சல் அதிகரிக்கும். அலுவலக தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மேலதிகாரிகள் விஷயத்தில் அல்லது அரசாங்க அதிகாரிகள் விஷயத்தில் அலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் கூட ஒர்க் பண்ணுறவங்க, கூட உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்களால கடுமையான உழைப்புக்கு ஆட்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். மகர ராசி, விரயஸ்தானத்தில் சந்திரன். இன்றைக்கி ஏதாவது ஒரு செலவு இருக்குது. அந்த செலவுனால் உங்களுக்கு சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அந்த செலவுனால் உங்கள் வாழ்க்கை துணையின் கடனை அடைப்பதற்கான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் உங்கள் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் கொள்வது நல்லது. ஏன்னா எதிரிகளுக்கு இப்பொழுது சற்று பலம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் வெற்றி கடைசியில் உங்களுக்கு தான் வரும். ஆனால் அந்த வெற்றி வர வரைக்கும் உங்களுக்கு பதட்டம் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் மனசில் ஒரு விதமான கவலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அந்த வழக்கில் உங்களுக்கு நிதர்சனமான வெற்றி கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் அந்த கடனை இன்றைக்கி ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கிறது மட்டும் இல்லை, ஒரு கடனை வாங்கி கடல் கடந்த முதலீடுகள் செய்வதற்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்கிறதுனால, இல்லை வெளியூரில் முதலீடு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆனால் அது நீங்கள் வந்து குடும்ப தேவைக்கான முதலீடாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள், சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குடும்பத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது, அதுக்கான சுப செலவு. அதே சமயம் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அவர்களின் செயல்பாடுகள், குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் இருந்த தடைகள் விலகும். ஆனால் பேச்சு விஷயத்தில் ஆக்ரோஷமாக பேசுகிறீங்க. அதனால் எதிரிகள் உருவாகிறதுக்கான சூழ்நிலையை நீங்களே ஏற்படுத்திக்கிறீங்க. ஆரோக்கிய விஷயத்திலும், அதாவது இது எதுக்கு இதை எல்லாத்தையுமே சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஏஜுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். யங்ஸ்டர்ஸ்க்கு எதிரிகள் தொல்லை இருக்கும். மிடில் ஏஜுக்கு கொஞ்சம் பண விவகாரங்கள் பிரச்சனையை தான் உண்டு பண்ணும். வயசானவங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படும். அதனால் சொல்கிறேன். அதனால் உடம்பு விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. குறிப்பாக நெஞ்சு பகுதி சார்ந்த இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கான மருத்துவ தேவைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கும்பராசி, லாபஸ்தானத்தில் சந்திரன் குருவின் பார்வையில் இத்தனை நாளாக இல்லாத அளவுக்கு பண வருமானத்தில் லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு சிக்கல்கள் தீருவதற்கான சூழ்நிலை ஏற்படும். உடன்பிறப்புகளின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி வெளியூர் பிரயாணத்திலிருந்து
மீண்டும் திரும்பி வருவதற்கான சூழ்நிலை இருந்ததுன்னா அது அவசரப்பட்டு உடனே கிளம்பி வந்துடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீட்டில் காரசாரமான விவாதம் நடக்கும். ஏன்னா உறவுகள் சந்திக்கிறீங்க, அதுவும் குறிப்பாக ஏதாவது ஒரு அசௌகரியத்தில் சந்திக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வாக்குவாதம் கண்டிப்பாக இருக்கும். அந்த வாக்குவாதத்துக்கு பிள்ளையார் சொல்லி போடுறதே நீங்களாக தான் இருப்பீங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க, அது உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையற்ற குழப்பங்களை தவிர்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மரியாதை ஏற்படுத்தும். வேற்று மதத்தினர் உங்களுக்கு ஏற்படுத்தின அவமானம் அவப்பெயரை விளக்குவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய வருமானம் ஏற்படுறதுக்கும் வியாபாரத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் தாக்கத்தை குறைப்பதற்குமான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. ஆனால் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய பேச்சு தான் பிரச்சனையாக இருக்குது. அதாவது டாக் ஆஃப் த டவுனுங்கிற மாதிரி டாக் ஆஃப் த டே உங்களுடைய பேச்சு தான். யார்கிட்டையாவது எடுத்தறிஞ்சு பேசியிருப்பீங்க. எல்லாரும் அந்த ஆள்கிட்ட போய் இப்படி பேசிட்டாருன்னு உங்களை பற்றி ஆச்சரியமாக பேசுவாங்க. அதுவும் இவர் பேசிட்டாருன்ட்டு. பொறுமையின் சிகரமாக இருக்கக்கூடிய நபர் நீங்களே அவங்கக்கிட்ட போய் கத்திட்டு வந்திருக்கீங்கன்னா அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது அவங்க நினச்சிப்பாங்க. கடைசியில் பிரச்சனை ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட இம்மெச்சூரிட்டி தான் அல்லது இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் தான். பொறுமை காப்பது உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தும். மீன ராசி தசமஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருப்பதன் மூலமாக ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக சில மாற்றங்களை செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக முதலீடுகள், தொழில் ரீதியாக முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த முதலீடுகள் நிலம் சார்ந்த முதலீடுகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிலம், ஆரோக்கியம், தாயாரின் ஆரோக்கியம், தாயார்கிட்ட வாங்கின கடன் அடைக்கிறது போன்ற விஷயங்களை செய்வதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொத்து விற்பனை சம்பந்தமாக குடும்பத்தில் பேச்சுவார்த்தை வந்ததுன்னா உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். ஆனால் நீங்களாக பதட்டப்பட்டு சங்கடப்படுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. வேலையை மட்டும் பார்க்கறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் வியாபாரத்தை கொஞ்சம் கவனிக்கிறது இல்லை. அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நஷ்டங்கள் அதிகரிக்கிறதுக்கான நேரம் இது. அதுவும் குறிப்பாக கூட இருக்கிறவங்ககிட்டே நஷ்டத்தை சந்திக்கிறீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலை மாறுவதற்கான நேரம் வந்துவிட்டது. உங்களுடைய வேலை மாற்றம், ஆரோக்கிய மாற்றத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகளிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய வியாபார விஷயமா, உங்களுடைய தொழில் விஷயமா, வேலை விஷயமா நீங்கள் எடுத்த புதிய முயற்சி வெற்றியை தந்து புதிய வருமானத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். எதிரிகள்கிட்ட கூட நீங்கள் பொறுமையாக பேசி அவங்க மனசை கரைய வைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.